இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு தீம் பார்த்துட்டு இருக்கிறோம்ல, the Lord has ended your old chapter and he is beginning a new one அப்படின்ட்டு. உங்களோட பழைய காரியத்துக்கு எல்லாத்திற்கும் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்துட்டு புதிய காரியத்தை துவங்கி இருக்கிறாரு. உங்களோட மரித்து போன நம்பிக்கை விசுவாசத்திலையும் தேவன் இன்றைக்கு நேற்று தினத்துல உயிர் தெழுத செய்தார்ன்றதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளுக்கு பேசுற காரியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, the Lord will break you free from the trap of sin. உங்களோட ஓல்ட் சாப்டர்ல ஃபுல்லாவே இந்த நீங்க பாவத்தினால செய்த காரியங்கள், பாவத்தினால செய்த வார்த்தைகள் இதெல்லாமே இருக்கும். நீங்க பாவத்தினால நிரம்பி இருப்பீங்க, பாவத்தின் பிடியில நீங்க விழுந்திருப்பீங்க. ஆனா ஆண்டவர் இந்த புது சாப்டர்ல அந்த பாவத்துல இருந்து உங்களை விடுதலையாக்க போகிறார். ஆமீன். இன்றைக்கு என்ன வார்த்தை என்று கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இன்றைக்கும் நீர் வைத்திருக்கிற வார்த்தையை நாங்க பெற்றுக்கொள்ளணும். ஏசப்பா, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்க எங்களை பாவத்தின் பிடியில இருந்து அப்பா ஆண்டவரே ராஜா விடுதலை ஆக்குகிறீர் என்று. ஏசப்பா, இந்த வார்த்தையை நாங்க பெற்றுக்கொள்ளும் போதும் நீர் எங்களுக்கு விடுதலை தருவீராக. பாவத்தின் பிடியில இருந்து, அந்த கட்டுல இருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். சோ இன்றைக்கு கூட நம்ம பார்க்க போறோம். நிறைய நேரத்துல இந்த பாவம்ன்றது அது ஒரு கட்டு மாறிங்க. அது நம்மளை கட்டிடுச்சுன்னா அது நம்மளை விட்டு போகவே போகாது. ஆனா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அந்த ஒரு வல்லமை இருக்கு. அது என்ன வல்லமைனா, நான் எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் அந்த வல்லமை, அந்த ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை நம்மளை முற்றிலுமாக பரிசுத்தமாக்குதாங்க. இயேசு சிலுவையில அறையப்பட்ட போது நம்ம பாவத்திற்காக தான் சிலுவையில அறையப்பட்டார். சோ இன்றைக்கு கூட நீங்க பாவம் செய்தவர்களா இருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றது, உன்னுடைய இந்த பாவத்தின் சாப்டருக்கு, இந்த chapter of sinக்கு நான் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். I'm keeping a full stop for the chapter of sin and I'm going to begin a new one, one where you are filled with righteousness. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நீதிமான் ஆக்குகிறாராம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 51 6-11 வரைக்கும் வாசிக்கலாமா? இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தகாரத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். ஆமென். இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? Psalm chapter 51, Psalm chapter 51 7-10. Purge me with hyssop and I shall be clean. Wash me and I shall be whiter than snow. Make me hear joy and gladness, that the bones you have broken may rejoice. Hide your face from my sins and blot out all my iniquities. Create in me a clean heart, O God, and renew a steadfast spirit within me. 11th verse. Do not cast me away from your presence and do not take your Holy Spirit from me. So இந்த இடத்துல தாவீது கதறாரு. ஏன்னா அவர் பெத்சேபா இடத்துல செய்த பாவத்தின் நிமித்தம் அதை உணர்ந்த உடனே ஆண்டவர்கிட்ட கதறாரு, என்னை ஈசோப்பினால சுத்திகரிங்க, எனக்குள்ள நிலைவரமான ஆவிய தாங்க, எனக்குள்ள சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்க, என்னோட பாவங்கள் கிட்ட இருந்து உங்களோட முகத்தை மறைங்க, நீங்க என்னோட பாவத்தை எல்லாத்தையுமே நீக்கி அருளுங்கன்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, உங்களோட பரிசுத்த ஆவியான தேவனை கிட்ட இருந்து எடுத்துடாதீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த இடத்துல எவ்வளோ 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 அவர் வந்து நொறுங்கி போயிருந்தா சொல்றாரு, உங்களோட சமூகத்துல இருந்து என்னை தள்ளிடாதீங்க கர்த்தரே அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. இன்றைக்கு கூட நம்ம செய்த பாவம் தேவ பிரசன்னத்துல இருந்து நம்மள தூரம் விலக்கி இருக்கும். ஆமா, நிச்சயமாகவே தூரம் விலக்கி இருக்கும். ஏன்னா நம்மளோட பிதா பரிசுத்தமானவர், அவர்கிட்ட நம்ம பாவத்தினால போகவே முடியாது. அதனாலதானே இயேசு வந்து நம்மளோட பாவத்தை எல்லாமே கழுவினாரு. ஆனா திரும்ப நம்ம பாவம் செய்யும் போது திரும்ப நம்ம அவரோட சமூகத்துல இருந்து தூரம் போயிடும். இன்றைக்கு தாவீது கதறினது போல நம்ம எல்லாருமே கர்த்தர் இடத்துல நம்ம கதறணும். நம்மளோட பாவத்தை மன்னிங்க அப்படின்னு கேட்கும் போது நிச்சயமாகவே எப்பேற்பட்ட பாவம் வந்தாலும் கர்த்தர் நிச்சயமாகவே மன்னிப்பார். ஆனா அது சும்மா சாரின்னு சொல்லிட்டு போறது இல்லைங்க, மனம் திரும்பணும். ஓகே, நான் இனிமே அதை செய்ய மாட்டேன்னு ஒரு யூட்டனை எடுக்கணும். அப்படி நீங்க உண்மையா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, ஹோசியா 11ஆம் அதிகாரம் 8-9 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஓகேவா? ஹோசியா சாப்டர் 11 8-9 தமிழ்ல வாசிக்கிறேன்.
எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி ஜெபோயிமை போலாக்குவேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ராஹிமை அழிக்கும்படிக்கு திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். How can I give you up, Ephraim? How can I hand you over, Israel? How can I make you like Admah? How can I set you like Zeboim? My heart churns within me. My sympathy is stirred. I will not execute the fierceness of my anger. I will not again destroy Ephraim. For I am God and not man, the Holy One in your midst, and I will not come with terror. ஓகே, இந்த இடத்துல தேவனோட அந்த மன உருக்கத்தை பாருங்க. ஆனா அவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எனக்கு மேல கோபம் இருக்குதான், உன்னை அழிக்கும்படிக்கு எனக்கு கோபம் இருக்குதான், ஆனா என்னோட இருதயம் எனக்குள் குழம்புகிறது. மை ஹார்ட் இஸ் சர்னிங் வித் மீ. அதாவது நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடித்தவங்க மேல நம்மளுக்கு கோபம் இருக்கும், ஆனா அதே நேரத்துல நம்மளுக்கு அவங்க மேல அன்பு இருக்கிறதுனால நம்ம அந்த கோபத்தை அடக்கிக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா அந்த இடத்துல நமக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கும். ஒரு மனுஷனா இருக்கிற நம்மளே இப்படி இருக்கும்போது கர்த்தருக்கு, தேவனுக்கு எதிரா நம்ம இந்த மனுஷங்க நம்மளுக்கு செய்யற தவறை விட நம்ம கர்த்தருக்கு செய்யற தவறு ரொம்ப 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 பெருசா இருக்கு. அது அவரை அருவெறுப்புக்குள்ள தருது. ஆனாலும் அவருக்கு கோபம் வந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை எப்படி கைவிடுவேன் எப்ராஹிமே? நான் உன்னை எப்படி அத்மாவை போல் ஆக்குவேன்? நான் எப்படி உன்னை அப்படியே அழிச்சிடுவேன்? என்னோட இருதயம் எனக்குள்ள குழம்புகிறது அப்படின்னு சொல்றாரு. விச் மீன்ஸ் அவர் அந்த இடத்துல வேதனைக்குள்ளாகிறாரு. நான் உன்னை அழிக்க மாட்டேன், ஏன்னா நான் மனுஷன் கிடையாது, நான் கர்த்தரா இருக்கேன். நான் மனுஷனை போல இந்த இடத்துல நான் நடந்துக்க போறது இல்ல. ஆனா நீங்க தேவனிடத்துல உண்மையாவே மன்னிப்பு கேட்டீங்கன்னா ஆண்டவர் அவரோட கிருபையினால அவர் உங்களுக்கு மறுவாழ்வை தருவார், ஒரு புது துவக்கத்தை துவங்குவார். இன்றைக்கு கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாங்க, அவள்தான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இவ்வளவு பாவம் செஞ்சதுனால அவள் my life is gone நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னோட இருதயம் எனக்குள்ள குழம்புகிறதுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட கர்த்தரை நீங்க வேதனைக்குள்ளாக்காதீங்க. தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு தேவனிடத்துல திரும்புங்க, மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களோட பட்சத்துல இருக்காருங்க. எப்படிப்பட்ட பாவத்தின் பிடியில நீங்க இருந்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். உங்களுக்கு புது வாழ்வை தரப்போகிறார். உங்களை புது சிருஷ்டியா மாற்ற போகிறார். உங்களை உச்சன் தலையில இருந்து உள்ளங்கால் வரை உள்ளான மனிதரையும் சேர்த்து உங்களை உருவாக்க போகிறார், உருமாற்ற போகிறார். இஸ் கோனா give you a different identity, identity of righteousness. ஒரு நீதிமான் என்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐடென்டிட்டிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கட்டளையிட போகிறார். வாங்க இப்போது ஜெபிக்கலாம். இசப்பா, எங்களோட பாவங்களை பாராமல் எங்களுக்கு ஆண்டவரே ராஜா நீர் அப்பா எங்களுக்கு மறு வாழ்வை கொடுக்கிறீரே. இசப்பா, நாங்க செய்த பாவம் உங்களை ஆண்டவரே அருவெறுப்புக்குள்ள தள்ளி இருக்கும், இருந்தாலும் நீர் எங்களை மன்னிக்கிறீர் கர்த்தாவே. இனிமேது நாங்க இந்த பாவம் செய்யக்கூடாது. எங்களை பாவத்தின் பிடியில இருந்து ஆண்டவரை எங்களை விடுதலையாக்குங்க. எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் எங்களை விடுதலையாக்குங்க. ஆவியான தேவனுக்கு எதிராக நாங்க செய்த பாவத்தை மன்னிக்க மாட்டேர் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆனா நாங்க உங்க சமூகத்திற்கு வரோம், எங்களை மன்னிங்க. நாங்க தெரிஞ்சோ தெரியாம செய்த பாவத்தை மன்னித்து எங்களை ஒரு விஷயம் உங்க பக்கம் திருப்பி கொள்ளுங்க கர்த்தாவே. ஓ ஷஹ்ராபா சிக்கி திரியா கரலரபா, மீண்டும் 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 எங்களை புது சிருஷ்டியா ஆக்குங்க. எப்படி நேற்று தினத்துல உயிர்த்தெழுந்த கர்த்தரோடு நாங்க உயிர்த்தெழுந்தோம் என்று சொன்னீரோ அப்பா, அந்த பாவத்தை எல்லாம் புதைத்து விட்டு அப்பா உம கூட நாங்க உயிர்த்தெழுத எழ அந்த புது வஸ்திரத்தை அணிந்து கொண்டு எழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களுக்கு புது சாப்டரை துவங்கிட்டாரு. அதை எந்த மனுஷனாலும் மாத்த முடியாது, ஏன் நீங்க நினைச்சாலே மாத்த முடியாது. God bless. Have a great day.